மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக சென்னையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலையில் சாலை போக்குவரத்து பிரச்சனை எப்போது சீராகும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடம் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான மெட்ரோ ரயில் நிர்வாக தரப்பின் பதிலை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகளால் சென்னையில் தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டில் சென்னை விமான நிலையம் முதல் விம்கோ நகர் மற்றும் சென்ட்ரல் முதல் பரங்கிமலை ஆகிய 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் பயன்பாட்டுக்கு வந்தது. போக்குவரத்து சேவையில் முக்கிய பங்காற்றி வரும் மெட்ரோ ரயில் சேவையின் விரிவாக்கமாக 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 3 வழித்தடங்களில் சுமார் 118 கிலோமீட்டர் தொலைவிற்கு செயல்படுத்தப்படுகிறது. மாதவரம் முதல் சிறுசேரி வரை 3வது வழித்தடத்திலும், கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி வரை 4வது வழித்தடத்திலும், மாதவரம் சோழிங்கநல்லூர் வரை 5வது வழித்தடத்திலும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் பூந்தமல்லி போரூர் இடையே பல இடங்களில் தண்டவாளம் அமைக்கும் பணி, ரயில் நிலைய கட்டுமான பணிகளும் இறுதி நிலையில் உள்ளன. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த இடைப்பட்ட தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. மற்ற வழித்தடங்களில் மேம்பாலங்கள், உயர்மட்ட ரயில் நிலையங்கள், சுரங்க ரயில் நிலையங்களில் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பெருநகரில் போக்குவரத்து நெரிசல் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. பல இடங்களில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு மாற்று பாதைகளிலும் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டாலும் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. கோடம்பாக்கம், வளசரவாக்கம், டைடல் பார்க், சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை மற்றும் மாலை நேரங்களில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் கட்டாயம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மெட்ரோ பணிக்கான தடுப்புகள் சாலையை பெரும்பகுதி சுருக்கி உள்ளதால் தினசரி கிலோமீட்டர் கணக்கில் நெரிசலில் சிக்கி சிரமப்படும் வாகன ஓட்டிகளுக்கு எரிபொருள் செலவும் மோசமான சாலைகளால் வாகன பழுது ஏற்படுவதும் வேதனையாக அமைந்துள்ளது. இப்போ நான் இங்கிருந்து மேடவாக்கத்திலிருந்து சொல்லி வந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் அது காலையில். எப்போ டிராஃபிக் அதிகமாக? காலையில் 9 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிடும். ஈவினிங்கில் இங்கிருந்து போகும்போது அதே மாதிரி பொல்யூஷன் ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருக்குது. பாருங்க, நடக்க முடியாது. சீனியர் சிட்டிசன், எல்டர்ஸ் வந்தால் மாஸ்க் போட வேண்டியிருக்கு, இது போட வேண்டியிருக்கு. கிராசிங் பண்ண முடியாது ரோட்டில். ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இல்லை, ஒருத்தர் இல்லை. இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கூட எடுத்தாச்சு சார். மார்னிங் ஆஃபீஸ் டைமில் வந்து எப்பவுமே டிராஃபிக் தான் சார் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறா கூட அந்த பள்ளம் இருக்கிறதுல அந்த பள்ளத்தெல்லாம் வந்து ஒன்றும் அவங்க ஃபுல்லப் பண்ணாத அப்படி பெண்டிங்காக தான் சார் இருக்குது. அதனால ரொம்ப டிராஃபிக். எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கேருந்து நம்ம இந்த 1 கிலோமீட்டருக்கு மேலே இங்கே கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து எப்படியும் 3/4 மணி நேரம் ஆகும் சார். போக்குவரத்து நெரிசல் ஒருபுறம் என்றால் புழுதி காற்று, தூசு துகள்களால் சுவாச மற்றும் சரும பிரச்சனைகள் ஏற்படுவதும் பொதுமக்களுக்கு கவலையாக அமைந்துள்ளது. இத்தனை இடையூறுக்கிடையே மெட்ரோ ரயில் பணிகள் எப்போது முடிவு பெறும், எப்போது சாலை போக்குவரத்து சீராகும் உள்ளிட்ட கேள்விகளை மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரியிடம் முன்வைத்தோம். இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு தடுப்பு தகடுகள் அகற்றப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் 2027 இறுதிக்குள் மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் முழுமையாக நிறைவடையும் என்றும் தெரிவித்தனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் வேல்முருகன்.